சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள நீ மேழுகு வத்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா, நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் தான் வரும். ரெண்டு பேர்லயே எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1 3 4 5 நினைட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இத போடுறேன்றியா? இத போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. அஜிஞ்சினக்கடி ஜஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி அஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வரவைங்க. சேகர், சேகர். அப்பா, இவன் இல்ல, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா? நீதான். ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில் எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனே இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க ஓட பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டா தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல. இத கேட்க போய் கழுவு. கோயந்தா, இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்து நாயில இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா, எவனோ ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்டா இருக்கு. இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு. அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க. நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வரேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டுவாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம். தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்சு அமுக்கு. ஊனிங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன். நிக்க முடியாத அளவுக்கு நாருத.
கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் மச்சான் மச்சான் யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன் யாருன்னு ஹ, என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் உன் மச்சான் மச்சான் ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டொம்பை குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவை கட்டிக்கினா அவருக்கு 3 பசங்க ஆமா நினைப்பு வருது வருதா சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல Dress எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா இப்ப என்ன பண்ற ட்ரெஸ் போட்டிருக்கேன் தமாஷா போட்டியா பயப்படாத இந்தா எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம உறவு விட்டு போடக்கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போலான்னு வந்தேன் இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன் இப்போ என் பஞ்சாதி கேரிங் போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறதே பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கட்டும்னு விட்டுற வேண்டியதானே டமாசா பேசுற மச்சான் தமாசா கீதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன் திரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு ஏய் எங்க இருந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க பாடு போடா என்ன மச்சான் போங்கிறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் ஏய் கையோட நீ சரியில்லை போ சார் வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு வா வாங்க வாங்க குடும்ப கட்டிங் ஆபீஸ் வணக்கம். வணக்கம் எங்க இந்த பக்கமா காண்றது எங்க இல்ல ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்கங்க எங்க உங்கள மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற செய்தி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான் தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்கோ முடியாது ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது அதையும் வாங்கி குடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்றது நான் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல அத்தானா வேற யாராவது தேட கரெக்ட் பாட்டி இதான் நானா பின்ன யாரு ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான் இட்டும் போங்க கன் பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன அதெல்லாம் இல்ல அப்புறம் எப்படி ஏழு நீங்க இட்டும் போங்க சார் இந்தா, நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன் ஒழுங்கா பண்ணிக்கப்பா பண்ணிக்கோ ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க என்னங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான் இந்த ஆபீஸ்ல வடிவேல விட்டுருமா இஷ்டக்குன்னு வந்துரும் கம்முன்னு இரு அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு வா மச்சான், எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான் எனக்கு கத்தி கண்ணாலே பயம் கத்தி பயம் தான் மீசை எப்படி ஒதுக்குற வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா எறும்பு கச்சா மாதிரி வா 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 எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சுக்கிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வேணாம் ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி பொன்னி அரிசி பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும் வா 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 ஒண்ணு வேணாம் ஆளை விடு என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற அது என் பொஞ்சாதி பாடி இது பொண்டாட்டி பாடி இது யாரு பாடி கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா நீதான் தொட மாட்டேங்கிறிய அதுக்காக தான் இந்த வேஷம் சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற பேண்டேஜா ஆபரேஷன் தான் போ என்ன இது நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா என்ன காப்பாத்தியா இப்ப தெரியுதா இனிமே இது மாதிரிலாம் செய்வியா மாட்டேன் இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன் இந்த சத்தியத்தை நம்ப வேண்டித்தான் இரு காப்பாத்துறேன் ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போல இருக்குது நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான் அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா போயிட்டு வரட்டுமா வாங்க ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு போ போ பயங்கர பீடா இத்த போட்டுன்னு பேச்சு நின்னாரா நீ கவுத்திட்டு இருப்பா
யாரு இவன்? நம்ம வீட்டு சோபாவுல வக்கனையா உட்கார்ந்திருக்கான். போய் யாருன்னு கேட்போம். சார், நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யாரியா நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டிருப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. ஆ? உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ஆ? ரமேஷும் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொன்றுச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரு, டிரைவரு, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, எங்க அப்பாவா? ஆ, எங்க? அங்க வரு. ஐயோ, ஐயோ, ஏன் அடிச்சா? பாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டெருமையை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரான். கிட்ட போய் கேக்குறேன்டா. ஆ, ஆ. யார் நீ? என்ன கேட்ட? செவுல்ல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? என்ன நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்ட? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்சா? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? ச்சே, கோழியா குஞ்சானே ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்னமா இருக்கு? கெட்டாம இருக்கு. ஆ. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய. நீ எல்லாம் உருப்படுவியா? ஊரா புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் புள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா, தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னய்யா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானு. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு என் சொல்லி பையன். தொலை. சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ, என்னய்யா விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் அடிப்பேன், கடிப்பேன். டேய், வா. இதா, இவனை ஐயா, கடி. அடிக்கிறா. தோப்பு விடாத, வரானே. இவனை கடியா? ஐயா, 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 ஐயா. ஏன் அது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துற. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை.
ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம்.